जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம் माता पिता गुरु துணை கொண்டு ராசி பலன்கள் அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் 13 முதல் 19 வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து. எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்கு. மாத கணக்குலையும் வார கணக்குலையும் ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சொல்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி. சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும், சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும், யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும், யாருடைய காதல் உறவு வலுப்படும், யாருக்கு 2ஆம் திருமண யோகம் உருவாகும், மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது. எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது? கிரகங்கள் புதிய திசையில் நகரும். சூரியன், சனி, குரு, புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை, புதிய சோதனைகளையும் தரப்போகிறது. ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார். குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுக்கிரன் காதல், திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சியை வலிமை தருகிறார். அதே நேரத்தில் புத பகவான் பேசும் வார்த்தையை விதி போல மாற்றப் போகின்றன. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும், அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும், யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது, சொத்து கைக்கு வருமா வராதா, இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ் நெகட்டிவ், லக்கி நம்பர், லக்கி கலர்ஸ், லவ், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம், சிவன், அம்மன், துர்கை பரிகாரம், பைரவர், முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள். இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு 2023 வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் புத்தி, கற்பனை மற்றும் துணிச்சல் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட விஷயங்களுக்கு வழிவகுக்கும். இந்த வாரம் புதிய வாய்ப்புகள், முன்னேற்றம் மற்றும் உச்சியை தொடக்கூடிய நோக்கமாக இருக்கும். கடந்த சிக்கல்களை எல்லாம், தீர்வை எல்லாம் அடையும் எல்லாமே இருந்தது. எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க, எவ்வளோ கடந்த காலங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்கன்றது உங்களுக்கே தெரியும். மன உறுதி, அறிவு உங்கள் வெற்றிக்கான முக்கிய சக்தியாக இருக்கும். 2வது, குடும்ப உறவுகள் இனிமையுடன் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனக்கசப்புகள் நீங்கி தெளிவு பிறக்கும். காதல், திருமணம், உறவுகள் வலுப்படும். பிரச்சனைகள் மறையும். திருமணத்திற்கு நிறைய முதல் திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். 2வது திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். குழந்தை சந்தான பாக்கியம், புத்திர சந்தான பாக்கியம் ஜாதகத்தில் இந்த வாரத்தில் ஏதாவது நல்ல செய்திகள், செக்கப்புக்கெலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை அதிக பளு இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே. புதிய பதவி உயர்வு மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். கூட்டு சேர்ந்து செய்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்து படித்து கையெழுத்து போடுங்க.
சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தீர்வை நோக்கி வரும். பழைய வழக்குகள் சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிரிகள் ஏற்படுத்தும் சிக்கல்களை தவிர்ப்பீர்கள். யார் என்ன பிரச்சனை பண்ண சரி என்னால் சமாளிக்க முடியும்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற அளவுக்கு சமாளிப்பீங்க. சில விஷயங்கள்லாம் நல்ல யோகமாக இருக்கும். புதிய திறமைகள் வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் சாதனை செய்யும் வாய்ப்பு. கவனம் மற்றும் முயற்சி வெற்றி தரும். பணநிலை மேம்படும். பழைய கடன் தீர்வு காணும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும். அதே போல் மனநிலை எடுத்துட்டோன்னு சில நேரத்தில் மனக்கசப்புகள் விட்டு வைக்க வேண்டும். பொறுமையும் பணிவும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். அதே போல் உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுடைய ராசிக்கு என்றைக்குமே காலபைரவர், என்றைக்குமே அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் என்றைக்குமே சிறப்பாக பண்ணுங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், கருநீலம், இதெல்லாம். அதே போல் 4-11 அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பழைய வழக்குகள் சாதகமாக முடியும். மனக்கலகம் குறையும். மனக்குழப்பங்கள் குறையும். கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குலதெய்வ ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். கும்பராசி பொறுத்தளவுக்கு உங்களை ஒரு ஆண் கும்பராசியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும்போது அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். ஏமாற்றுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிய வரும்போது இந்த வாரத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். ஏன் இதை என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை, ஏன் இவ்வளோ நாளாக இதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ மறைச்சி சில விஷயங்களை பண்ணினது இப்போ அது சில பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுது. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி வருது. அதனால் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நான் ஒரு கல்யாணம் பண்ண ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சொந்த தொழில் நிறைய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழிலாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது, அடுத்தது யார்கிட்டே மாற்றி விட போகிறீங்கனாலும் நல்லபடியாக மாற்றி அடுத்த விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கும்பராசி பொறுத்தளவிற்கு தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கும்பராசி பொறுத்தளவுக்கு கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள்லாம் நிறையா இருக்கும். சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சில பேர் தேவையில்லாமல் சில கோர்ட்டு கேஸ்லாம் பதிவாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துப்போம். உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஜுரம், உடல்நிலை, டைஜஷன் ப்ராப்ளமு, வயிறு வலி, மாதவிடாய் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில இதில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. கூடியமான வரைக்கும் கத்திரிக்காய், நல்லெண்ணெய், கேபேஜ், தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள், சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு நிறைய அடிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள். சரியா சுபா? இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம். இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும். ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம், ஒரு மறைந்த செய்தி, ஒரு தெய்வ அருள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும். நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும். சிவ வழிபாடு மன அமைதியை தரும். அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும். துர்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும். அதே போல் பைரவர் அருள் கடன் வழக்கு மோசடி பிரச்சனைகளை விளக்கும். முருகன் அருள் கல்வி, திருமணம், குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேரு, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க. ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ், வாரம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க. சுபம்.